நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலி பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தை முடக்க நினைக்கும் எதிர்கட்சிகள் என்ன செய்ய போகிறார்கள் தம்பிகள், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அதாவது 2016 தேர்தலாம் நாம் தமிழர் கட்சி தேர்தல் அரசியலில் முதல் முறையாக போட்டி போடுறாங்க. அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் அப்படிங்கிறது இரட்டை மெழுகுவர்த்தி. அதுக்கடுத்து 2019 தேர்தலில் அந்த இரட்டை மெழுகுவர்த்தி மறுக்கப்பட்டு விவசாய சின்னம் கொடுக்கப்பட்டது. அந்த கடைசி கட்டத்தில் நாம் தமிழ்ச்சி உறவுகள் விவசாய சின்னத்தை கடைக்கோடி மக்கள் வரைக்கும் ஓரளவுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த தேர்தலில் 3.88% வாக்குகள் வாங்கினாங்க. அடுத்தது 2021 தேர்தலையும் நாம் தமிழ் கட்சிக்கு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டது. ஆனா இப்ப அடுத்து வர இருக்கிற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சிக்கு விவசாய சின்னம் கிடைக்குமா அப்படிங்கறதுல ஒரு சந்தேகம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மாநில கட்சியான திமுக அதிமுகவா இருந்தாலும் சரி, இல்ல தேசிய கட்சிகளான காங்கிரஸ் பாஜகவா இருந்தாலும் சரி, இந்த கட்சிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்ன அப்படின்னா நாம் தமிழ் கட்சியின் சீமானு தான். ஏன்னா முதல் தேர்தலில் 1% 2வது தேர்தலில் 4%, இப்ப 3வது தேர்தலில் கிட்டத்தட்ட 7% வாக்குல வாங்கி மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி வந்துட்டு இருக்காங்க. இப்படி நாம் தமிழ் இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த 4 கட்சிகளுக்கும், அதாவது இந்த மாநில கட்சியான திமுக தேசிய கட்சிகளான பாஜக காங்கிரஸ், இந்த 4 கட்சிகளுக்குமே மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அப்படி இருக்கும்போது நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சியை தடுக்கணும். இந்த விவசாய சின்னம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில மிகவும் பிரபலமா போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு உலகத்துக்கே சோறு போடுகிறவன் விவசாயி அப்படிங்கிறதுனால இந்த விவசாயி சின்னம் அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு சின்னம் அப்படிங்கிறதுனால இந்த சின்னத்தை வைத்திருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி இந்த விவசாய சின்னத்தை வைத்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிரும். அதாவது இந்த 2024 தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை பெற்றோம், மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிரும். அடுத்து 2026 ஆட்சிக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த சின்னத்தை முடக்கிட்டா நாம் தமிழ்ச்சியுடைய வளர்ச்சியும் சீமனுடைய வளர்ச்சியும் தடுத்தரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த மாதிரியான வேலையை செய்திருக்காங்க. அதாவது எதன் அடிப்படையில் அப்படின்னா, கர்நாடக கட்சியை சேர்ந்த ஒரு கட்சி, அந்த கட்சியுடைய பேர் என்ன, பிஏபி, அதாவது பாரதிய பிரஜா ஐக்கியாட்டா, அந்த வாயில் கூட நுழையலைங்க அந்த பேரு, பார்ட்டி பிஏபி அப்படிங்கிற கட்சிக்கு நம்ம இந்த விவசாய சின்னம் அப்படிங்கிற சின்னத்தை ஒதுக்கி இருக்காங்க. அதாவது ஒரு கட்சிக்கு ஒரு நிரந்தர சின்னம் இருக்கணும் அப்படின்னா அதற்கு தேர்தல் ஆணையம் சில விதிமுறைகளை வைத்திருக்காங்க. அதாவது 8% வாக்குக்கு மேல வாங்கி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 6% வாக்கும் 2 சட்டமன்ற உறுப்பினரும் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த கட்சிக்கு அந்த சின்னம் நிரந்தர சின்னமாக ஒதுக்கப்படும். ஆனால் நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 தகுதியுமே இப்ப இல்லாத சூழ்நிலை இருக்கு. அதாவது வாக்கு சதவீதத்தை எடுத்துக்கிட்டா 6.85% வாக்குகளை தான் நம்ம பெற்றிருக்கோம். மற்றபடி நம்மகிட்ட சட்டமன்ற உறுப்பினர் யாருமே இல்ல. அந்த காரணத்தினால நமது விவசாய சின்னத்தை இப்ப அந்த கர்நாடக கட்சிக்கு பிஏபி அப்படிங்கிற அந்த கட்சிக்கு ஒதுக்கி இருக்காங்க. அதனால இந்த தேர்தலில் வருகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சிக்கு விவசாய சின்னம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆயிருக்கு. இதை பற்றி கட்சியின் தலைமையிலிருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வரல. இருந்தாலும் இது சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா போய்கிட்டு இருக்கு. நமது கட்சி உறவுகள் இதை பகிர்ந்துட்டு இருக்காங்க. திரும்பவும் விவசாய சின்னம் கிடைப்பதற்கு நமது கட்சியினர் நிச்சயம் சட்ட போராட்டம் பண்ணுவாங்க, திரும்பவும் விவசாய சின்னத்தை பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சரி, என்ன அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இருந்தாலும் இந்த இடத்துல நமது கட்சி உறவுகளுக்கு இந்த செய்திங்கிறது ஒரு அதிர்ச்சிக்குள்ளான செய்தி தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம இதை எப்படி நம்ம எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கறதை நம்ம பார்க்கணும். நமக்கு விவசாய சின்னம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கறத நமது அனைவருடைய ஆசையும் விருப்பமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு 75% மக்கள்கிட்ட போயிட்டு நமது கட்சியின் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டோம். அது மட்டும் இல்லாம சுவர் விளம்பரம், பதாகை, இப்படி பல வகையில நமது வேட்பாளர்கள் இந்த பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க, தேர்தல் பரப்புரையை தொடங்கிட்டாங்க. நிறைய பொருட்செலவு பண்ணி இந்த விவசாய சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல இப்படி சின்னத்தை மாற்றுறது அப்படிங்கிறது நமது கட்சி உறவுகளுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பையும் மனச்சோர்வையும் ஏற்படுத்தும். எது எப்படி இருந்தாலும் இது எதிர்கட்சிகள் நாம் தமிழ்ச்சியினுடைய வளர்ச்சியை எப்படியே முடக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த மாதிரி முன்னெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம எப்படி சமாளிக்க போறோம், என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அதாவது விவசாய சின்னம் நமக்கு கிடைத்தால் மகிழ்ச்சி. ஒருவேளை சின்னம் வேறு சின்னம், விவசாய சின்னம் மறுக்கப்பட்டு வேறு சின்னம் கொடுத்தால் அதையும் நம்ம போர்க்கால அடிப்படையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதுல நமக்கு விவசாய சின்னம் கிடைக்காது, ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா அது நமக்கு ஒரு பாதகம் அப்படின்னு இருந்தாலும் இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா அது நமக்கு சாதகம் தான். ஏன்னா இப்ப இந்த பாராளுமன்ற தேர்தலையே ஒரு மாற்று சின்னத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த தேர்தலே நம்ம கட்சி அந்த கிடைக்கக்கூடிய புது சின்னத்தை மக்கள் கொண்டு போய் சேர்த்துடலாம். அப்புறம் அடுத்து 2026 தேர்தலுக்கு 2 வருடங்கள் இருக்கு. அதுக்குள்ள நம்ம கடைக்கோடி மக்கள் வரைக்கும் நம்ம சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துடலாம். ஒருவேளை 2026 தேர்தலுக்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்பாகவோ இல்ல 20 நாட்களுக்கு முன்பாகவோ ஒரு புதிய சின்னத்தை நமக்கு ஒதுக்குறாங்க அப்படின்னா அந்த சின்னத்தை நம்ம கடைக்கோடி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயமா தான் இருக்கும். ஏன்னா இந்த தேர்தலில் நிச்சயம் நம்ம நாம் தமிழ்ச்சி அப்படிங்கிறது 8% மேல, அது 10% மேலேயே வாக்குகளை வாங்கிடுவாங்க. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா, அது நிரந்தர சின்னத்தை பெறக்கூடிய தக்க வைக்கிற ஒரு கட்சியா மாறிடும். அப்படிங்கும்போது 2026 தேர்தலில் அந்த சின்னத்தோட நம்ம போட்டிட்டு போடும்போது நிச்சயம் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆறுதல், ஒருவேளை அந்த சின்னத்தை மாற்றி கொடுத்தாங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆறுதல் என்னன்னா, இந்த தேர்தலையே அந்த சின்னத்தை நமக்கு ஒதுக்குறது அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான ஒரு சாதகமான விஷயம் தான்.
எது எப்படி இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. மொத்தத்துல சின்னம் எதுவாக இருந்தாலும் நமது எண்ணம் அப்படிங்கிறது 2027 வெல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான், இந்த திராவிட கட்சியை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். நாம் தமிழ் கட்சி ஆட்சி மலர்ந்த அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆக வேண்டியதுதான். சரி நண்பர்களே, இந்த ஒரு தகவல்களோட பயந்து கொள்ள இந்த காணொலி மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். அதற்கு முன்னர் நமது கனவு தேசம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்து நன்றி, வணக்கம்.